Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் வரை கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது? சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வரக்கூடிய சூழல்ல கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளை நெருங்க உள்ள தமிழக வெற்றிக் கழகம் முதல்ல களம் காண உள்ள தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. அதற்கான முக்கிய முடிவுகள் குறித்து ஆலோசித்து அதன் நிலைப்பாடு எடுப்பதற்காக இன்றைய தினம் மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையில கட்சியுடைய பொறுப்பாளர்களான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் கூட இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் மாமல்லபுரம் நோக்கி வருகை புரிய தொடங்கியிருக்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் உரிய QR கோடுடனான பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸில் இருக்கக்கூடிய QR கோடு பரிசோதனை செய்யப்பட்டதற்கு பிறகாக நுழைவாயிலுக்குள் அவர்கள் சென்று வருகின்றனர். நாம் தற்போது இருப்பது அந்த விடுதியுடைய நுழைவாயிலில் இருக்கிறோம். நுழைவாயிலில் சட்டப்பேரவைக்கு இடையே கட்டை விரலை உயர்த்தி காண்பிக்கும் விதத்தில் இந்த நுழைவாயில் அலங்கார வளைவு என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கட்சியுடைய கொள்கை தலைவர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய விசில் சின்னம் ஆகியவை இந்த நுழைவாயிலில் இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும் NDA அலையன்ஸும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விதத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருந்தது. இதுவரையில பெரிய அளவிலான கூட்டணி எதுவும் உருவாகாத நிலையில தமிழக வெற்றிக் கழகம் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை தேர்தலில் எடுக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக எதிர்கொள்ள உள்ள நிலையில அவர்களுக்கு இருக்கும் சவால்கள், அதனை நோக்கி செல்ல வேண்டிய பணிகள் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக இந்த தேர்தல் ஆலோசனை கூட்டம் 10:30 மணி அளவில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் விரைவில் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தை தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை கட்சியுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்களும் நிர்வாகிகளும் ஆலோசனையாக வழங்க இருக்கின்றனர். சரியாக 10:30 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கட்சியுடைய தலைவர் விஜய் புறப்பட்டு வர இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.